மேக்ஸிமம் இந்தியாவிலேருந்து வந்தது தான். ஆடம்பர தேவைகள் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த ஜப்பானோ மற்ற விஷயங்கள்லாம் வந்திருக்கும். உங்களோட துணிமணிகள் மேக்ஸிமம் இந்தியாவோட துணிமணிகள் தான். உணவு மேக்ஸிமம் இந்தியாவில் உள்ளது தான். வீட்டு கட்டுமான பொருட்கள் எல்லாமே இந்தியாவில் உள்ளது தான். செருப்பு எல்லாமே இந்தியாவில் உள்ளது தான். அப்போது கொஞ்சம் அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு ஆடம்பரமாகவும் இல்லை ஒரு மாதிரியான பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு போகும்போது தான் வெளிநாட்டு சாமான்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டே உருவாயிடுச்சு. அப்போ இந்தியான்றது நம்ம வாழ்வியலில் உள்ள ஒரு பொருட்களுக்கான ஒரு இடம். நம்ம யதார்த்தமாக வாழ்கிறோம் தெரியுமா? டெய்லியும் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் என்னென்னலாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அதில் தேவையான பொருட்கள் எல்லாமே இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் அது கொஞ்சம் அவங்களுடைய பொருளாதார கொள்கையில் உள்ள மெஸ்ஸப்பில் வேறு நாடுகள் அந்த பொருளையும் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிப்படையான அத்தியாவசிய பொருட்களை கை வைக்கிறதுக்கான காரணம் இங்கே உள்ள ஒரு பொருளாதார குழப்பங்களும் இங்கே இருந்த மக்கள்கிட்ட இருந்த ஒரு சின்ன சோர்வும் தான் வேறு நாடுகள்லேருந்து உள்ளே வரதுக்கான காரணமாக இருந்தது. அப்போது இப்போ கூட சரி, இந்தியாவிலேருந்து எவ்வளோ பொருள்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும்போது அப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் நம்ம மக்களுக்கு தேவையான பொருள் இங்கேயே கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் என்னென்ன பொருள் நல்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிட்ருக்கு, எதெல்லாம் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம் துணிமணி. ஏன்னா காட்டன் இந்தியாவில் தான் பயிரிடப்படுது. அதிகமான காட்டன் இங்கே உற்பத்தி செய்யப்படுது. நிறைய அந்த காட்டன் துணிகளுடைய மில்லேருந்து அதுக்கப்புறம் அந்த துணி ரா மெட்டீரியல் துணியாக வந்ததுக்கப்புறம் கார்மெண்ட்ஸாக அது ஒரு ஆயத்த ஆடையாக தயாராகிறதுலேருந்து அதற்கான எல்லா உற்பத்தி பொருட்களும் இந்தியாவிலே தயாராகிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது துணிமணிகள் கார்மெண்ட் அப்படின்றது ஒரு பெரிய ஃபீல்டு. அது அந்த ஃபீல்டில் உங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் இந்தியாவில் கிடைக்கும், எந்தெந்த பொருளுக்கெலாம் வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தா மெயின் 2 விஷயந்தான். நம்ம ஒரு வீடு இருக்குது, இன்றைக்கி நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்தில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தில் முக்கியமான விஷயம் துணிமணி ஆடைகள் ஒரு முக்கியமான இடத்த அடைஞ்சிருக்கு. அப்படி தானே? அப்போ துணிகளில் ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படின்னா யாருக்கு முதல்ல முக்கியத்துவம் தருவாங்க துணிமணி வாங்குறதுல? குழந்தைகளுக்கு தான் ஆப்வியஸ்லி. ஏன்னா நம்ம ஒரு சட்டை வாங்க போனால் ஒரு 700 800 போட்டால் அதே சட்டையை 1000 ரூபாய்க்கு வச்சு விற்கிறான். குழந்தைகளுக்கு உள்ள சட்டையை அதே துணி தான். ஆனால் ஒரு குழந்தைக்கு தைக்க வேண்டிய சட்டை மாதிரி 4 சட்டை, பெரிய ஆளுக்கு தைக்க வேண்டிய மாதிரி 4 சட்டை தைச்சிடலாம் குழந்தைகளுக்கு உள்ள துணியில். ஆனால் எவ்வளோ காசு வச்சு விற்கிறான்? நம்ம என்றைக்காவது யோசிப்போமா? எதுக்காவது இது பண்ணுறோமா? ஏன்னா யோசிக்காமல் வாங்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா, செலவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா குழந்தைகளுக்கான துணிமணிகள் அப்படின்னு சொன்னால், இங்கே சென்னையில் பர்ச்சேஸ் பார்ப்பாங்க. சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கவங்க சென்னையில் பர்ச்சேஸ் எந்தெந்த இடத்துல வாங்கலாம், இங்கே குடோன் ஸ்ட்ரீட்டில் பார்ப்பாங்க. அப்புறம் எம்சி ரோட் சிங்காரா தோட்டம்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போய் பார்ப்பாங்க. ஆனால் அதெல்லாம் விட என்னுடைய சஜஷன் என்னென்னா, கொஞ்சம் இந்த நார்த் இந்தியா பக்கம் போய் பார்க்குறது. முக்கியமாக பாம்பே. இந்தியாவில் கிட்டத்தட்ட துணி மார்க்கெட்டில் 70% பாம்பே தான் ஆக்குபைட் பண்ணியிருக்கு ட்ரேடிங்கில். அவ்வளோ ஒரு முக்கியமான மார்க்கெட் பாம்பே. நீங்கள் வேறு எந்த ஊருக்கு போய் பார்க்குறீங்களோ இல்லையோ, மும்பை மார்க்கெட் ஒரு தடவை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேஸ்டான ஐடியா கிடைக்கும். அதில் எந்தெந்த மார்க்கெட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பேயில் தாதர் மனிஷ் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. துணிமணிகளுக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் யாராவது நோட் பண்ணுறதா தான் நோட் பண்ணிங்க, இந்த ஃபீல் ஐடியா உள்ளவங்க. பாம்பேயில் தாதர் மனிஷ் மார்க்கெட். இது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸு. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐட்டமும் கவர் ஆகிடும். இது எப்படின்னா ஒரு நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். அது மாதம் ஒரு 30,000 40,000 சம்பாதிக்கிறவங்க அவன் குடும்பத்துக்கும் அவருக்கும் என்ன மாதிரியான துணிகளை வாங்குவாங்களோ அதை கிடைக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் தாதர் மனிஷ் மார்க்கெட். இது அப்புறம் மல்லாட்னு ஒரு ஏரியா இருக்குது. மல்லாட்டில் தான் இங்கே இப்போது கொஞ்சம் இன்றைக்கி ஆடம்பரமான சில ஆடைகள் இருக்காங்க. 10,000 15,000 கொஞ்சம் ஒர்க் சுடிதார்லேருந்து வேறு லேடிஸ்க்கு என்னென்னலாம் கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் மல்லாடுன்ற ஒரு ஏரியாவில் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் இந்த வெஸ்டர்ன் வேரு அந்த மாதிரியான விஷயங்கள் கோத்வாடின்ற ஒரு ஏரியாவில் இருக்குது. அப்புறம் சாண்டா க்ரூஸ். நான் இது சொன்ன எல்லா ஐட்டமும் உங்களுக்கு இந்த என்னென்ன ஐட்டங்கள்லாம் இருக்கோ இது எல்லாமே ஒரு சீப்பாக வேணும் அப்படின்னா பாம்பேயில் உல்லாஸ் நகர்னு ஒன்று இருக்குது. பாம்பே மெயின்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம். அது புனேவுடைய டிஸ்ட்ரிக்ட் அது. ஆனால் பாம்பேலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலிங். பாம்பேலேருந்து ட்ரெயின் இருக்குது ரெகுலராக. உல்லாஸ் நகர். அந்த உல்லாஸ் நகரில் போனீங்கன்னா அங்கே தான் மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே காரியக்காரி இருந்து அங்கே தான் தயாரிப்பாங்க அந்த பொருட்கள் எல்லாமே. அது ஒரு பெரிய ஏரியா. அது உல்லாஸ் நகர் ஒரு பெரிய ஏரியா. அங்கே எல்லா ஐட்டமும் உங்களுக்கு கிடைக்கும். துணிமணிகளில் எல்லா ஐட்டமும் கிடைக்கும். குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸுலேருந்து பெரிய ஆளோட ட்ரெஸ்ஸு, சட்டை எல்லாமே ஒரு சீப் ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நல்ல ஒரு பொருள் ரேட்டு கம்மியாக கிடைக்கக்கூடிய